எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து சர்க்கரை நோய் பற்றி மீண்டும் ஒரு முக்கிய பதிவோட உங்களுக்கு நான் தொடர்புக்கு வரேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பல தடவை சொன்னா கூட அந்த HbA1c டெஸ்ட் பெரும்பாலும் மருத்துவர்களும் போடுறதில்ல, பேஷண்ட்டுகளுக்கும் அதுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனா ஒரு உடல் சர்க்கரையினால பாதிப்படையக்கூடிய அந்த கண்டிஷன் HbA1c தான் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்கிறது கடந்த வீடியோக்களை நான் சொல்லியிருந்தாலும் தொடர்ச்சியா அதனுடைய சந்தேகம் வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களோட நான் பகிர்ந்து போறேன். இந்த HbA1cங்கிறது என்னன்னா, ஏற்கனவே நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு 60 மில்லிகிராம் சர்க்கரை உடல்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது குறையிற நேரத்தில் தான் சிக்கல் நமக்கு ஏற்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 60 மில்லிகிராமுக்கு குறைந்தால் கோமா ஸ்டேஜ் போய் அவங்க மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல அதிகமாக போகும்போது எவ்வளவு போனாலும் அதனால காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வருமே ஒழிய கோமாவோ மரணமோ வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்க்கிறவங்களுக்கோ ஒரு புதிய தகவல்லாம் இது இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல் தான். ஆனால் உங்களுக்கு புரிகிற விதத்துல எந்த மருத்துவரும் சொல்றதில்ல, அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. இன்னும் என்னன்னா, காபி டிகாஷன் கலந்தே ஏதாவது பவுடர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கோம், எல்லாம் வந்திருக்கோம், ஏற்கனவே வந்திருக்கோம். நமக்கு தெரியல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. காபி தூள் பால் சுட வச்சு அதை கலந்து சாப்பிட்டுட்டு தான் இது வரைக்கும் எனக்கு நான் காபி சாப்பிட்றதுல டீ சாப்பிட்றேன்னு வச்சுக்காங்க. காபி சாப்பிட்றவங்க அந்த பழக்கம் இருக்கு. இன்ஸ்டன்ட் காபி இருக்கு. அந்த காபி கொட்டையில இருந்து டிகாஷன் எடுத்து அதை ஏதோ ட்ரை மாதிரி பண்ணி ஒரு பவுடர் மாதிரி பண்றது தான் இன்ஸ்டன்ட் காபின்னு சொல்றது. அதை விட இன்னும் ஃபாஸ்டா இந்த சர்க்கரை நோயை விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, குணமாகறதுக்கு விரும்புறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மூலிகைகள் கொடுத்தாலும் குணமாகாத நோய் இது. இதனுடைய தன்மைகளை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். பாதி பார்த்துட்டு எல்லாம் நுழைஞ்சதானா வால் ஒண்ணுதான் நுழையலன்னு ஒரு மாணவன் சொன்ன மாதிரி எல்லாம் நீங்க மாட்டிக்கூடாது. இந்த HbA1cங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, அது சிவப்பணுக்கள்ல ஏறக்கூடிய அந்த சுகர் தான். அது சர்க்கரை அளவு கொஞ்சம் அந்த ரேண்டத்துக்கு மேல தேங்குற சர்க்கரை, அதாவது ரேண்டம் டெஸ்ட் வரைக்கும், அதாவது காலை உணவு மதிய உணவு ஃபாஸ்டிங் வர வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய சர்க்கரை டர்ன் ஆகிட்டே இருக்கும். டர்ன் ஆகி செல்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது ரொட்டேட்டா நடந்துகிட்டே இருக்கும். இது எந்த இடத்துல பிளாக் ஆகுங்கிறது முதல்ல கடந்த காலங்கள் எல்லாம் மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, GTTன்னு ஒரு டெஸ்ட் போட்டிருந்தாங்க. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு போடுவாங்க. நீங்க குளுக்கோஸ் சாப்பிட்ட உடனே அல்லது உணவு சாப்பிட்ட உடனே ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு தடவை டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க நேரடியா அதை அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நேரடியா குளுக்கோஸே கொடுத்துருவாங்க. 75 கிராம் குளுக்கோஸை 100 மில்லி தண்ணியிலயோ அல்லது 200 மில்லி தண்ணியிலயோ கலந்து கொடுத்துருவாங்க. அது உடனடியா உடலுக்குள்ள போயிடும், சர்க்கரை உள்ள ஏறும். அந்த மாதிரி ஏறும்போது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க. அது எந்த அரை மணி நேரத்துல நிக்குதுன்னு பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ அது ஏறி இறங்கக்கூடியது 4 மணி நேரம் டைம். இதுதான் டைம். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏறி இறங்கக்கூடிய அந்த டைம் 4 மணி நேரம் டைம். அல்லது இப்படி வச்சுக்கலாம், காலையில ஃபாஸ்டிங் உணவு சாப்பிட்டோம்னா அடுத்த ஃபாஸ்டிங் எப்போ வரும்? மதிய உணவுக்கு முன்னால வரும். அதுதான் ஃபாஸ்டிங். இதை இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த நோயில இருந்து வெளிவர முடியும். எந்த மருத்துவர்களும் இது வரைக்கும் சொல்லல, வீடியோ பதிவு போடுறவங்களுக்கும் சொல்லல. அவங்களுக்கு காசு முக்கியம், அது மட்டும் போடுறாங்க. என்னுடைய வியூஸ் பாக்குறவங்க 20 பேர் 30 பேர், அவ்வளவுதான். ஒரு வீடியோ சிரமப்பட்டு இவ்வளவு தகவல் சொன்னா கூட 20 பேர் 30 பேர், அதுக்கு மேல நகரல. நெஞ்சில நகர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை. ஒரு ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு, இந்த நோய் குணமாகாதுங்கிறது பதிஞ்சிருச்சு. குணமாகங்கிறதே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாத்திரையை தான் தீர்வுங்கிறதுனால மெடிக்கல் ஷாப்லாம் மளிகை கடை மாதிரி ஆயிடுச்சு. அத்தியாவசிய தேவை. உணவு வாங்குற மாதிரி மாத்திரையும் வாங்கிக்கிறான். மாசானா மாத்திரை வாங்கிக்கிறான்.
அதில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட உங்கள் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவன் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கான் மெடிக்கலில் இருந்து. இன்னைக்கு உங்கள் மருந்து தீர்ந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டது, நாகரிகம் வளர்ந்துட்டது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுதான் மதியம் ஃபாஸ்டிங், அதாவது சாப்பிட்ட உணவு மறுபடியும் ரொட்டேட் ஆகி உங்கள் உடல் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. 12 மணி நேரம் பட்டினி கிடந்து இயங்க ஆரம்பித்தோன்னா மதிய நேரத்துக்கு முன்னால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா 200 கீழே இருக்கணும். இருந்தால் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு முதல் நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். குணமாயிட்டீங்கன்னு இல்லை, முதல் நிலையில் இருக்கீங்க. சரி, எவ்வளோ இருந்தால் அது கட்டுக்குள்ளே இருக்குது? 180, 180 இருந்ததுன்னா நீங்கள் நீரிழிவு நோய் அல்லாதவர்னு கணக்கில் வைங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும், நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும், எந்தனா சர்க்கரை சார்ந்த உணவுகள் கிடையாது, மற்ற உணவு சாப்பிடக்கூடிய வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்த உணவு சாப்பிட்டாலும் 180 கீழே இருந்தால் நீங்கள் சர்க்கரை நோயாளி அல்ல. 180 199 வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை. 200க்கு மேல வந்துட்டு தானே நீங்க சர்க்கரை நோயாளி. இதை அவங்க எப்படி கணக்கிடுறாங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி வருமுன் காப்போங்கிற திட்டம் மூலியமா தான் கணக்கிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 120க்கு மேல வந்துட்டாவே நீங்க சர்க்கரை நோயாளி ஆக்கப்படுகிறீர்கள், ஒரு நோயாளி ஆக்கப்படுகிறீர்கள். அதுக்கு ஆல்டர் என்னன்னா, உணவு முறையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்தாவே குணமாயிடும். 300 இருந்தா கூட ஒரே நாள்ல 160 140 வந்துடும். எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் ஒன்றும் இல்லாத இருக்க, ஒண்ணுமே தெரியாதவன் கொடி கட்டி பறக்கிறான். பறந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவும் மிகுந்த ஆதங்கத்துல தான் போறேன். ஒரு நபர் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட அவங்களுக்காக என்னுடைய வீடியோ நான் போடுவேன். என்னுடைய குணம் அந்த மாதிரி. எவ்வளோ நான் நிறைய உதவி இருக்கேன். அதிகபட்சமான உதவியெல்லாம் நிறைய மக்களுக்கு நான் செஞ்சிருக்கேன். இதை தவிர இன்னும் மற்ற இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன். பட் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் இப்போ அந்த டார்கெட்டு. இதுதான் இப்போ நீங்கள் அந்த மதிய உணவுக்கு முன்னால உங்களுக்கு 160 170 180க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சர்க்கரை நோயாளி அல்ல, முதல் நிலையில. இதை புரிஞ்சுக்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சி 120 140க்குள்ளாரே நிறுத்திடலாம்ங்கிறேன் நான். அவ்வளவுதான். மாத்திரை மருந்துகள் தேவையில்லை. மாத்திரை மருந்து எடுப்பவர்கள் என்னுடைய உணவு முறையை ஃபாலோ பண்ணாவே போதும். பலதரப்பட்ட விதமா இந்த நோய் வருது. பலதரப்பட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்காங்க. ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு மருத்துவர் தேவைப்படுகிறாங்கிறது தான் இந்த சர்க்கரையினுடைய ஒரு விஷயம், அடிப்படை விஷயம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நான் உணவு சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையானது நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இப்ப HbA1cக்கு வரேன் நான். 60 எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்தா 4% HbA1c. இதுதான் அளவீடு, கணக்கு வைங்க. 90 இருந்தா 5, 120 இருந்தா 6%, 150 இருந்தா 7%, 180 இருந்தா 8%, 210 இருந்தனா 9%. இதுல 7% வரைக்கும் உங்களுக்கு உடல்ல பாதிப்பு தராதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அந்த லெவலுக்கே கொண்டு வந்துடலாம், தவறு இல்லை. பட் 180 இருந்தாலும் தவறு இல்லை, 8 இருந்தாலும் தவறு இல்லை, ஒரு பாதிப்பும் தராது. சிலருடைய உடல் வாழ்க்கை ஏற்பு 9 இருந்தாலும் பாதிப்பு தராது. 20 வருஷம் அப்படியே போயிடலாம், நகர்த்திட்டு போயிடலாம். நீங்க அன்றாட டெஸ்ட் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு போய் டெஸ்ட் போடுறீங்க, அன்னைக்கு உங்க உடலுடைய ரிதம் மாறி இருக்கு. ரிதம் மாறும் சார். இது நிறைய இருக்கு சார். இதுல பயாலஜிக்கல் கிளாக் எல்லாம் இருக்கு. அந்த கிளாக்ல ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். இப்ப இந்த பதிவு நான் போடும்போது நேற்று நைட்டு என் வீட்டு ஏசில இருந்து தண்ணி நிறைய கொட்டிடுச்சு, உள் சைடே கொட்டிடுச்சு. இப்போ நான் 3 மணி நேரமா ஏசி ஓடிட்டு இருக்கேன். அந்த ஏசி ரூம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னுடைய வீட்டில் ஏசி ரூம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தண்ணி இன்னைக்கு கொட்டலை, நேற்று கொட்டினது இன்னைக்கு கொட்டலை. நேற்று தண்ணி கொட்டும் போது நான் நினைச்சது என்னன்னா, புது ஏசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பழுது பார்ப்பவரை கூப்பிட்டு அந்த ஏசியை பழுது பார்க்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இது வரைக்கும் அந்த தண்ணி கொட்டலை. இதே தான் அதுலயும் நடக்கும். ஒரு நேரம் ஏறிடும் சார், உடனே நீங்க போய் குளுக்கோமீட்டர் கொடுத்துட்றாங்க. நீங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே குத்தி பார்த்துக்கிட்டு ஜாஸ்தியானா பயப்படுறது, குறைஞ்சா சந்தோஷப்படுறது, இதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை தொடர்ச்சியா சாப்பிடுங்க. என்னுடைய வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. நல்ல உணவுகளை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோக்களை பாருங்க, மிகவும் பயனுள்ள வீடியோ இது. இப்ப இது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப இதுல என்னன்னா, ஏரி சர்க்கரை இறங்கணுமா, இதுதான் ஏடிஎம் மிஷின். அதனாலதான் ஏடிஎம் மிஷின் HbA1cயும் 1ன்னு நான் போட்டிருக்கேன். ஆனா அதை பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை நகர்த்திடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்ச்சிகரமான போட்டோவோ அல்லது கவர்ச்சிகரமான வார்த்தைகளோ வச்சு இந்த வீடியோ நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை.
அது வந்து ஒருத்தரை ஏமாற்றக்கூடிய விஷயம் அது. ரெண்டாவது அதுக்குண்டான ஆப்ஷனும் என்கிட்ட இல்லை. ஒரு வீடியோ வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு அதை டிசைன் பண்ணி தரேன்னா அந்த வீடியோ பதிவாளர் வந்து என்கிட்ட எவ்வளவு கேட்கிறாருன்னா ஒரு வீடியோவுக்கு 1000 ரூபாய் கேட்கிறார். இப்ப நான் அதுல இருந்து சம்பாதிக்கணும்னு எய்ம் பண்ணேன்னா அந்த வேலையை நான் செய்யலாம். 1000 ரூபாய் கொடுத்தேன்னா மாதம் 10 வீடியோ போட்டேன்னா 15000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, நான் அந்த மாதிரி செய்ய போறதும் இல்லை. என்னுடைய ஒரே கான்செப்ட் என்னன்னா, தலையில விதி எழுதியிருந்தால் அவன் வரட்டும். யாரும் உங்களை நான் காப்பாற்ற முடியாது சார், கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவார். தொட வரைக்கும் கால் எடுத்து இப்போ 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னோட வயது குறைவு தான். என் கண் முன்னாலே ஒருத்தர் கால் அழுகி போய் டெய்லி நடக்கிறாரு. இப்போ கூட இந்த வீடியோ பதிவு போடுற நேரத்தில் கூட அவர் நடந்து போனதை நான் பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் வருத்தப்படுறாங்க. நான் வீட்டுக்கிட்ட போர்டு வச்சிருக்கேன், அதை பார்த்து சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் வருத்தப்படுறாங்க. இத்தனும் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவங்க, எவ்வளவோ நான் செஞ்சு கொடுக்குறேன் சார். அந்த அம்மா வேலைக்கும் போறாங்க, கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்காங்க. அவர் வீட்டில் தான் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. வயது அதிகபட்சமா போனா ஒரு 50 வயது இருக்கும், அவ்வளவுதான். கால் அழுகி போயிடுச்சு சார், அப்படியே கட்டு போட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இறந்துடலாங்கிறாரு. அது நியாயம்தான், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இறந்துடலாம். ஆனா இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கணும்ல உங்களுக்கு. அதாவது அதுதான் விஷயம். என்னன்னா, கால் தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு. அந்த காலில் பாதிப்பு வர்றது, சர்க்கரை நோயிலான வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப கொடூரமானது. உங்களால வெளியே நடக்க முடியாத பண்ணிடும் சார். எத்தனை பதிவுகள் நான் போடுறேன், சிரமப்பட்டு தானே போடுறேன். அதிகம் பேர் பார்த்தா பரவாயில்லையே, யாரும் ஷேர் கூட பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. ஷேர் பண்ணா நிறைய பேர் பார்த்துருப்பாங்களே. நேரம் எளிமையான சொல்லக்கூடியது தான். இந்த HbA1cங்கிறது வந்து ATM மிஷின் மாதிரி. ஒருவேளை உணவுல ஏறிடுச்சுன்னா அன்னைக்கு இரவு உணவு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ஏறின சர்க்கரை குறைஞ்சிடும் சார். ஒவ்வொரு வினாடி 7000 செல் அழியுது. அழியிற அந்த 7000 செல்ல போய் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளோட இருக்கக்கூடிய சர்க்கரை அதுல உள்ள பூந்துடும். 2க்கு மேல இருக்கிற அந்த சர்க்கரை உள்ள பூந்துடும். இதுதான் HbA1c. சிவப்பணுவுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான் HbA1c. அதனுடைய வேலை என்ன, பராமரிப்பு என்னன்னா, உணவுகளை எடுத்துட்டு போறது, உணவுகளுடைய சத்துக்களை எடுத்துட்டு போறது, மருந்து பொருட்களை எடுத்துட்டு போறது. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க, கால் புண்ணு ஆறுல இன்ஜெக்ஷன் போறீங்கன்னா அந்த மருந்து காலுக்கு போகாது. ஏன்னா ஒரு 7000 செல்லு அழியுதுன்னா அப்ப அதுல எத்தனை % நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு 6-7%, 8% வரைக்கும் கூட சமாளிச்சுக்கலாம். ஒரு குரூப்ல 10 பேர் நோயாளியா இருந்தானா அந்த குரூப்ல இருக்கிறவங்க எப்படி ஃபைட் பண்ண முடியாது இல்லையா. அந்த உணவுப் பொருள் எடுத்துட்டு போறது இல்லையா, அது அந்த செல்களுக்கு போகாதனால அந்தந்த உறுப்புகள் பாதிப்படையுது. ஆக்சிஜனையும் அந்த சிவப்பணு எடுத்துட்டு போகுது. அதனால நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சிவப்பணுல வரக்கூடிய அந்த அளவீடு தான் நீங்க பார்க்கணும். அது பார்த்துட்டீங்கன்னா அது 4 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தாவே போதும். நீங்க சர்க்கரை குளுக்கோமீட்டர் குத்த வேண்டியது இல்லை, பார்க்க வேண்டியது இல்லை. சரி, அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது அந்த HbA1c அதிகமா இருக்குன்னா, இப்ப நான் சொல்றேன் இந்த உணவு முறைகளை ஒரு 15 நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அளவு தெரியும் சார். அந்த சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டே வரணும். அந்த அளவு குறையும் போது அந்த அளவு உள்ள அந்த உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா காலம் பூரா அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் சர்க்கரை நோய்க்குள்ளார போகாதே தப்பிச்சுக்கலாம். எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும் சார். கண்டிப்பாக பாருங்க. மற்றபடி எல்லாம் இதுக்கெல்லாம் மருந்து இல்லை, எந்த மருத்துவமும் இல்லை. சமீபத்தில் ஒருத்தர் வந்து அவர் ஒரு மாற்று மருத்துவம் பத்தி அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. 160 தான் இருந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு டெஸ்ட் போட சொன்னேன், 483 என்னமோ இருக்கு. போஸ்ட் பேரண்ட் இல்லை. நாளைக்கு அவருக்கு ஒரு டயட் கொடுத்துருக்குறேன். அந்த டயட் ஒரு 100 குறையிட்டேன் நான். 100 வரைக்கும் மில்லிகிராம் குறையினா அவருக்கு பிடித்த டயட், அருமையான டயட், வயிறு ரொம்ப சாப்பிட சொல்லியிருக்கேன் சார். அது என்னங்கிறத அடுத்த பதிவில் அவருடைய ரிப்போர்ட்டோட உங்களுக்கு காமிச்சிடறேன். ஏன்னா ரிப்போர்ட் காமிச்சா இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவருடைய ரிப்போர்ட்டோட நான் காமிச்சிடறேன். இந்த பதிவு நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது. திரும்பவும் சொல்றேன், நீங்க விளையாட்டா பார்த்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காலம் உள்ளவரை, நீங்கள் உங்களுடைய ஆயுள் காலம் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை இந்த சர்க்கரை நோய்க்கும் மருத்துவம் இல்லைங்கிறது திரும்ப நான் சொல்றேன். எத்தனை மருந்துகள் வேணாலும் வரலாம், ஆனா இந்த சர்க்கரையை குறைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, குணப்படுத்த முடியாது. உணவுகள் எல்லாம் தாறுமாறா சாப்பிட்டு மரணம் நிச்சயங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திக்கிறேன். வணக்கம்.